வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 8. இதில் நம்ம பார்க்க போகிறது டேட் சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸும் கான்செப்ட்ஸும் பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து நம்ம நிறைய கான்செப்ட்ஸை கற்றுக்க போகிறோம். ரிப்போர்ட் ரிலேட்டடாக தேவையான ஃபார்முலாஸ் கற்றுக்க போகிறோம். அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் கற்றுக்க போகிறோம். ஏஜிங் ரிலேட்டட் ஃபார்முலாஸையும் நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக எக்ஸலுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஃபார்முலாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸை நம்ம கற்றுக்கணும். எக்ஸலில் ஒரு டேட்டை நம்ம ஒரு செல்லில் அடிக்க போகிறோம், இல்லை ஒரு ஃபார்முலாக்குள்ளே அடிக்க போகிறோம், இல்லை ஒரு டயலாக் பாக்ஸ்குள்ளே கீஇன் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் தான் டைப் பண்ணணும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பாட்டம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டேட்டும் டைமும் இருக்குது. அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம், 5th April ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 5/4/2025 காட்டுது. அப்படின்னா என்னோடய கம்ப்யூட்டர் எந்த ஃபார்மேட்டில் ரீட் பண்ணுதுன்னா DD-MM-YYY அந்த ஃபார்மேட்டில் ரீட் பண்ணுது. ஸோ கேள்வி என்ன வரணும்னா, சரி என் கம்ப்யூட்டரில் DD-MM-YY இதே நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கோ இல்லை கொலீகுக்கோ அனுப்புகிறேன். அவரோட கம்ப்யூட்டர் ஃபார்மேட் வந்து யூஎஸ் ஃபார்மேட்டில் இருந்தாலோ ஜாப்பனீஸ் ஃபார்மேட்டில் இருந்தாலோ அப்போ டேட் என்ன ஆகும்? நான் அனுப்பிச்ச அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குமா, இல்லை தன்னைத்தானே மாற்றிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே அது மாற்றிக்கும். அந்த கம்ப்யூட்டரோட ஃபார்மேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே அது மாற்றிக்கும். இப்போ நான் ஒரு யூஎஸ் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுற ஒரு கம்ப்யூட்டரில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணேன்னா 5/4/2025 அப்படின்றதுக்கு பதிலாக 4/5/2025 தன்னைத்தானே மாற்றிக்கும். சில டைமில் நம்ம அனுப்பின ஃபைலோட ஃபார்மேட்டு அந்த கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணாலும் மாறாது. அது எப்போ மாறாதுன்னா, அந்த யூசர் வந்து அந்த டேட் இருக்க காலமை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுக்கு போயிட்டு ஏதாவது கஸ்டம் ஃபார்மேட்டாக அவர் ஏதாவது பில் பண்ணாலோ, இல்லை இங்கே இருக்கிற டேட் ஃபார்மேட்ஸ் எதையாவது சூஸ் பண்ணி அவரே அதை வாலண்டியராக ஃபார்மேட்டை மாற்றிருந்தாருன்னா அது எந்த கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணாலும் அதே ஃபார்மேட்டில் தான் தெரியுமே தவிர தன்னைத்தானே அது மாற்றிக்காது. ஸோ அது தப்பான மெத்தடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது எல்லாமே எதை பொறுத்து அமையும்னா, நான் யாருக்கு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறேன், யாருக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறேன்றதை பொறுத்து தான் நான் அதை மேனுவலாக ஃபார்மேட் பண்ண போகிறேன்னா இல்லை அதை அப்படியே விட போகிறேனான்றது டிசைட் ஆகும். சரி, அடுத்த இன்புட், பேசிக் இன்புட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கரண்ட் டேட் எக்ஸலில் எப்படி எடுத்துகிட்டு வருது. ஏன்னா கரண்ட் டேட் நிறைய இடத்துல எக்ஸலில் டேட் கால்குலேஷன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால் அது எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். கரண்ட் டேட் எக்ஸலில் எடுத்துகிட்டு வரது 2 விதமாக எடுத்துகிட்டு வரலாம். ஒன்று கீபோர்ட் ஷார்ட்கட் மூலயமா எடுத்துகிட்டு வரலாம், இன்னொன்று ஃபார்முலா வழியாக எடுத்துகிட்டு வரலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் செமிகாலன். இப்போ பாருங்கள், இந்த செல் எம்டியாக இருக்குது. கண்ட்ரோல் செமிகாலன் அப்படின்னு அடித்தேன்னா இன்னையோட டேட் எடுத்துரும். இன்னொரு வழியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஃபார்முலா வழியாக. அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா = டுடே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த 2 மெத்தடோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்னவோ அதுதான் கொண்டு வந்து கொடுக்குது. இன்றைக்கி டேட்டுன்னு சொல்லக்கூடாது, என் கம்ப்யூட்டரில் என்ன டேட் இருக்கோ அதை தான் கொண்டு வருது. ஸோ கம்ப்யூட்டரோட டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அது மாறி இருந்ததுன்னா இதோட அவுட்புட்டும் மாறிடும். அதனால தான் நிறைய கம்பெனிஸில் கவனிச்சிங்கன்னா உங்களால் டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸை மாற்றுறதுக்கான ரைட்ஸை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது நிறைய சிஸ்டம்க்கு டிபெண்ட் ஃபேக்டராக இருக்கிறதால அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆக்சஸை நார்மல் யூஸருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஐடி பர்சனுக்கு மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போது இந்த கண்ட்ரோல் செமிகாலனுக்கும் டுடேக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே அவுட்புட் தான் கொடுக்குது இல்லையா. பட் என்ன வித்தியாசம்னா, நாளைக்கு இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணேன்னா இந்த டுடே ஃபார்முலா மூலயமா வந்த அவுட்புட் வந்து தன்னைத்தானே 6/4/2025 மாற்றிக்கும். சிஸ்டமில் டேட் மாற மாற இந்த டேட்டும் மாறிக்கினே இருக்கும். பட் ஷார்ட்கட் கீ மூலயமா கொண்டு வந்த அந்த டேட்டு மாறாது. ஸோ இது ஷார்ட்கட் கீ மூலயமா வர்றது ஸ்டாட்டிக், வேறஸ் ஃபார்முலா மூலயமா வர்றது டைனமிக். இந்த டைனமிக் அப்ரோச் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஆஸ் ஆன் டேட் கால்குலேஷன்ஸ், அதாவது இன்னைக்கு படி என்ன நிலவரம் அப்படின்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் வரும்போது, சரிப்பா இன்றைக்கி டேட்டை கன்சிடர் பண்ணி எவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸு அப்படின்ற தேவைகள் வரும்போது அந்த மாதிரி இடத்துல டுடே தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஃபார்முலாஸில் ஸ்டாட்டிக் வேல்யூஸை யூஸ் பண்ணக்கூடாது. சார் அப்புறம் எதுக்கு சார் அதை கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன ஹெல்ப் தானே தவிர அதை வச்சு கேல்குலேஷன்ஸ் நடக்காது. எக்ஸாம்பிள் சின்ன ஹெல்ப் சொல்லும் போது, இப்போ சப்போஸ் நம்ம கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட்டுன்னு இருக்கும். செக்யூரிட்டி கேட்டை பொறுத்த வரைக்கும் இன் டைம் அவுட் டைம் இருக்கும், இன் டேட் அவுட் டேட் இருக்கும். இப்போ பெரிய வேர் ஹவுஸ் இருக்குன்னு வச்சுங்க, லாரி இன் டேட் இருக்கும், அவுட் டேட் இருக்கும்.
இருக்கும். லோடிங் அண்ட் அன்லோடிங்க்கு ஒரு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். ஸோ லாரி உள்ளே வந்து ஒரு 3 நாள் கூட இருக்கிறோம் சைட்டுக்குள்ளே. ஸோ அது மாதிரி டைமில் செக்யூரிட்டி கேட்டில் இருக்கிற லாரி இன் டேட்டை கீப் பண்ணுவார், இன் டைமிங் கீப் பண்ணுவார். இப்போ டைம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு செமிகாலன், கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு செமிகாலன் அடிச்சிங்கன்னா டைம் வந்துடும். ஸோ இந்த செக்யூரிட்டி கேட்டில் இருக்கிறவங்க, ரிசப்ஷன்ஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். டைம் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் பண்ணுறவங்க, எங்கெல்லாம் அந்த ட்ராக்கிங் சிஸ்டம்ஸை மேனுவலாக கேப்சர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு மாறக்கூடாது. ஏன்னா என்ட்ரி போட்டப்போ என்ன டேட்டோ டைமோ அது அப்படியே கேப்சர் ஆகணும், அது மாறக்கூடாது. எங்கெல்லாம் மாறணுமோ அங்கெல்லாம் டுடே ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்ஸை நம்ம கற்றுக்க போகிற ஃபார்முலாஸ்க்கு. இப்போ முதல் ஷீட்டுக்கு போயிடலாம். அதில் என்ன ஃபார்முலாஸ் கற்றுக்க போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிற ஃபார்முலா ஒரு 5 ஃபார்முலா கற்றுக்க போகிறோம். இந்த 5 ஃபார்முலாவும் எதுக்காக யூஸ் ஆகும்னா ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்க யூஸ் ஆகும். எந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்னால் மந்த்லி ரிப்போர்ட்டு, வீக்லி ரிப்போர்ட்டு, வீக் டே ரிப்போர்ட்டு, குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸு, ஃபினான்ஷியல் இயர் ரிப்போர்ட்ஸு, இந்த மாதிரி ரிப்போர்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வரும்போது இந்த 5 ஃபார்முலாவும் நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கொஷனை போடுறேன். அந்த கொஷனுக்கு ஆன்சர் நம்ம நார்மலாக அப்ரோச் பண்ணால் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக மாறுதுன்னு பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட ஆர்டர் டேட்டுன்னு ஒரு காலம் இருக்குது, சரியா? இப்போ எனக்கு எல்லா மாதத்துலேயும் முதல் 7 நாளில் வந்த ஆர்டர்ஸை மட்டும் எனக்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் எவ்ரி மந்த், ஃபஸ்ட்டு 7 days ஆஃப் எவ்ரி மந்த். அப்படின்னா நான் சராசரி எக்ஸல் யூஸராக இருந்தேன் அப்படின்னா ஃபில்டரை போட்டுட்டு ட்ரை பண்ணலாமான்னு பார்ப்பேன். ஃபில்டரை போட்டுட்டு ஆர்டர் டேட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு சேலஞ்சு என்கிட்ட இருக்கிறது 1 வருஷத்தோட டேட்டா கிடையாது, 3 வருஷத்தோட டேட்டா. அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்குள்ளேயும் போனோன்னா 12 மாதம் இருக்கும். அந்த 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் போயிட்டு 7ஆம் தேதிக்கு மேலே இருக்கிற டேட் எல்லாத்தையும் நான் எடுத்து விடணும் மேனுவலாக. இதுதான் பிரச்சனை. ஸோ நான் வந்து ஒரு சராசரி எக்ஸல் யூசர், பேசிக் லெவல் எக்ஸல் யூஸராக இருந்தேன்னா இதை பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் கன்சியூம் ஆகும். தப்புன்னு கிடையாது, அப்சல்யூட்லி பண்ணலாம், பட் நிறைய டைம் எடுத்துப்பேன். இதே அப்ரோச்சை நம்ம ஈஸியராக எப்படி பண்ணுறதுனா ஒரு சிம்பிள் ஃபார்முலா கற்றுக்கிறது மூலிமா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு கம்மியாயிடும். சரி, அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டே, ஓப்பன் ப்ராக்கெட், முதல் ஆர்டர் டேட்டை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, என்டர் அடிக்கிறேன். இப்போது நான் ஈக்குவல் டு டேன்னு போட்டு முதல் ஆர்டர் டேட்டை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோடய ஆர்டர் டேட்லேருந்து எது பிரிஞ்சு வெளியில் வருதுன்னு பாருங்கள். இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்ணி மற்ற செல்ஸுக்கு கொண்டு வந்துட்டேன். ஒரு டேட்டுன்னு சொல்லும் போது 3 விஷயங்கள் சேர்ந்தது தான் டேட்டு. டே, மந்த்து, இயர். அதுலேருந்து எதை பிரித்து எடுத்துகிட்டு வரோம்? டேவை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு வரோம். அப்போ 15ஆம் தேதினா 15 மட்டும் வெளியே வருது, 19ஆம் தேதினா 19 மட்டும் வெளியில் வந்திருக்கு. அப்போ இந்த காலமில் நமக்கு எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்கும்? 1லேருந்து 31 வரைக்கும் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்ன? எல்லா மாதத்துலேயும் முதல் 7 நாளுக்கான ஆர்டர் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ நான் ஃபில்டர் போட்டு அழகாக இந்த காலமுக்கு போயிட்டு 1லேருந்து 7 சூஸ் பண்ணேன்னா வேலை முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டராக பண்ணணுன்னா நம்பர் ஃபில்டர்ஸ் போயிட்டு லெஸ் தேன் 8 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா இப்போ நான் பார்க்குறது தான் முதல் 7 நாளுக்கான டிரான்சாக்ஷன். இதை இன்னும் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா டே வைஸ் அந்த காலமை சார்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணோன்னா அழகாக 1லேருந்து 7 பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸை பண்ணியிருந்தோன்னா டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் எடுத்துருந்துருப்போம். பட் இந்த கேஸில் லெஸ் தேன் 60 செகண்ட்ஸுக்குள்ளே நம்மளால் இந்த வேலையை பண்ண முடிஞ்சுட்டு இருந்தால் இந்த ஃபார்முலாவோட பவர். சரி, எப்படி டேன்னு ஒரு ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி மந்த்துக்கும் ஃபார்முலா இருக்குது. ஒரு டேட்லேருந்து மந்தோட நம்பரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட்டை ரெஃபர் பண்ணியிருக்கேன் மந்த் ஃபார்முலாவில். நம்ம ஆர்டர் டேட்டில் என்ன மந்த்து? 4வது மாதம். ஸோ அவுட்புட் பாருங்கள் என்ன வந்திருக்கு? 4வது மாதம். இதை டபுள் கிளிக் பண்ணி பாப்புலேட் பண்ணனா எல்லா தேதியிலிருந்தும் அந்த மாதத்தோட நம்பரை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அப்போ ஜே காலமில், இந்த மந்த் காலமில் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்கும்? 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கும்.
கரெக்ட்டுங்களா? ஸோ நான் எந்த மாசத்தோட டேட்டா வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த குவார்ட்டரோட டேட்டா வேணாலும் பார்த்துக்கலாம். சப்போஸ் எனக்கு ஃபினான்ஷியல் இயர் குவார்ட்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னா 4, 5, 6. இதே கேலண்டர் இயர் தான் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னா எது 1, 2 அண்ட் 3 ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ இப்போ எனக்கு ஜனவரி மாதத்தோட முதல் 7 நாள் மட்டும் பார்க்கணும். என்ன பண்ணலாம்? இங்கே மந்தில் 1 சூஸ் பண்ணிவிட்டு டேயில் வந்துட்டு 1 to 7 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா 2 ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பாருங்கள். வீக்லி டேட்டா எடுக்கலாம். கரெக்டாக ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், லாஸ்ட் வீக், தேர்ட் வீக் எது வேணால் எடுக்கலாம். அதே மாதிரி 15ஆந்தேதி டேட்டா மட்டும் வேணும், 10ஆந்தேதி டேட்டா மட்டும் வேணும், 10ஆந்தேதிக்கு உள்ளே மட்டும் வேணும், 20ஆந்தேதிக்கு மேலே மட்டும் வேணும். அந்த மாதிரி டேட்டாஸ் எடுக்க முடியும். அது எந்த பர்டிகுலர் மாதத்துக்கு வேணாலும் எடுக்கலாம், குவார்ட்டருக்கு வேணாலும் எடுக்கலாம். எப்படி டே, மந்த் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இயருக்கும் ஃபார்முலா இருக்குது. அது இயர்ன்றத ஃபார்முலா தான். இதை ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈஸி. எதை வந்து டேட்லேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வரோம்னு நினைக்கிறோமோ அதுதான் ஃபார்முலாவோட நேமும் அப்படின்றது தான் பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேதியிலேருந்து இயரை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த தேதியோட டேட்டா பார்க்கணுன்னா நம்ம எப்படி வேணாலும் அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஃபார்முலா நமக்கு பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம ஒரு டேட்டாவை எடுத்து கொடுக்கணும்னு நினச்சோன்னா. சரி, இப்போது இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 4வது ஃபார்முலாவுக்கு போகிறோம். சில டைம் சில கார்ப்பரேட்ஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன கேட்பாங்க, சார் வாரத்தோட 2வது நாளோட டேட்டா மட்டும் வேணும், இல்லை 4வது நாளோட டேட்டா மட்டும் வேணும். எல்லா வாரத்துலேயும் 4வது நாளில் மட்டும்தான் ஸ்டாக் உள்ளே வரும், எல்லா வாரத்துலேயும் முதல் நாள் மட்டும்தான் ஸ்டாக் வெளியில் போகும். ஸோ எனக்கு எல்லா வாரத்துலேயும் 4வது நாளோட டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எல்லா வாரத்துலேயும் 4வது நாள் அப்படின்னா அவர் வாரத்தை எப்படி பார்க்குறாரு, எந்த டேலேருந்து எந்த டே வந்து அவங்களுக்கு ஒரு வீக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து பேசும்போது மண்டேல தான் நம்ம வீக் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் சண்டேல முடியுது. இதே மற்ற காண்டினென்ட், இப்போ மிடில் ஈஸ்ட்டு, குவைத்து, நம்ம மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது அவங்க வீக்கை பார்க்குற விதம் வந்து வேறு. எக்ஸாம்பிள், சாட்டர்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பார்ப்பாங்க அவங்களுக்கு டேஸு, அவங்களோட வீக்ஸு. மற்ற கண்ட்ரீஸில் வேரி ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் எந்த கண்ட்ரிக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், எந்த கிளைண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதை பொறுத்து அந்த வாரன்றது மாறும். ஸோ இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஸ்லேயே வாரத்தோட 4வது நாள் அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமையோட டேட்டா மட்டும்தான் கேட்டிருக்காரு. அதை எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். வீக் டே அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முதல் இன்புட் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு, கரெக்ட், அந்த டேட்டு எத்தனாவது நாள், வாரத்தோட எத்தனாவது நாள் நமக்கு தெரியணும். ஸோ எந்த டேட்டோட எத்தனாவது நாள் தெரியணுன்றது தான் ஃபஸ்ட் இன்புட்டு. எந்த டேட் எத்தனாவது நாளில் விழுதுன்னு தெரியணும். இந்த 15 ஏப்ரல்ன்றது வாரத்தோட எத்தனாவது நாள் எனக்கு தெரியணும். இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது கேட்குது பாருங்கள், நீங்கள் வாரத்தை எப்படி பார்க்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான நம்பர் கொடுங்கன்னு சொல்லுது. ஸோ இங்கே பாருங்கள், சண்டே டு சாட்டர்டே, மண்டே டு சண்டே, ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம கேஸில் நம்ம பார்க்குறது மண்டேலேருந்து சண்டே அப்படின்னா என்ன நம்பரை டைப் பண்ணணும், 2 அப்படின்றத டைப் பண்ணணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எல்லாத்துக்கும் இப்போ நான் பண்ண வேண்டியது என்ன, இந்த காலம் ஃபில்டர் பண்ணி 4ஆம் நம்பருக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணேன்னா அதுதான் வியாழக்கிழமையோட டேட்டா. கரெக்டாக? ஸோ இப்போது இதில் ஒரு சின்ன சேலஞ்ச் என்னென்னா, ஈவன் தோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப பவர்ஃபுல், ஈஸியராக இருந்தாலும் இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறவருக்கு சேலஞ்ச் என்னென்னா, இந்த நம்பர் எத்தனாவது நாளை சேர்ந்தது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ டக்குன்னு 6ன்னு பார்க்குறாரு, 6ன்னா டக்குன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், அது சாட்டர்டேன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். இல்லைனா கஷ்டம், என்ன ஆரம்பிச்சிடுவார், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு என்ன தான் அவருக்கு 6ன்றது சாட்டர்டே அதை குறிக்குதுன்றது தெரியும். இந்த மாதிரி சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறீங்க, சார் எனக்கு இந்த நம்பர் வேண்டாம், அந்த நாளோட நேமே வந்துடணும், எனக்கு நம்பரில் வராமல் டெக்ஸ்ட்டாக வந்தால் நல்லா இருக்குமே, அது மண்டேவா டியூஸ்டேவான்னு வந்துருச்சுன்னா இன்னும் ஈஸி எனக்கு ரிப்போர்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபார்முலா எதுக்காகனா, நம்ம செலக்ட் பண்ணுற வேல்யூவை ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு மாற்றி கொடுக்கும், டெக்ஸ்ட் அவுட்புட்டாக மாற்றி கொடுக்கும். ஸோ இது கேட்குறது 2 இன்புட் தான். முதல் இன்புட் எந்த வேல்யூவோட ஃபார்மேட்டை உனக்கு மாற்றணும்னு கேட்குது. எனக்கு எந்த வேல்யூவோட ஃபார்மேட்டை மாற்றணும், இந்த ஆர்டர் டேட்டோட ஃபார்மேட்டை மாற்றணும், அடுத்தது என்ன ஃபார்மேட்டாக மாற்றி நான் உனக்கு டெக்ஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்கணும்னு கேட்குது. எனக்கு வந்து அந்த டேட் இருக்கு இல்லையா, அது நீ டேட்டா காட்டாத, அது எந்த நாளில் சேர்ந்தது, வாரத்தில் அது மண்டேவா டியூஸ்டேவா, எனக்கு நேம் ஆஃப் த டேவை கொடுன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அப்போ டேன்றதை எதை குறிக்கிறது, எந்த லெட்டரை வச்சு டேவை குறிக்கிறோம் ஒரு தேதியில் அப்படின்னா டி.
இல்லையா? DDMMYY, டீன்றது தான் டேவை குறிக்கிறது. பொதுவாகவே டே பார்த்தோன்னா 1லேருந்து 31 இருக்குது, சரிங்களா? அதனால் நான் ஒரு டி மட்டும் போட்டேன் அப்படின்னு. ஏன் டபுள் கோட்ஸில் போடுறேன்னா, வரப்போகிற அவுட்புட் எனக்கு டெக்ஸ்ட்டாக வரப்போகுது, அதனால தான் டபுள் கோட்ஸில் போடுறேன். இப்போ நான் என்ட்ரு அடிக்கும்போது என்ன ஆகிடும்னா, ஒரு டி மட்டும் அடித்தேன்னா எதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அந்த செலக்ட் பண்ண டேயில் இருக்கிற அந்த நாளை மட்டும் பிரித்து கொண்டு வந்து கொடுக்குது. 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லுது. எனக்கு அந்த நம்பர் வேண்டாம், என்ன வேணும், நேம் வேணும். சரி 2 டி அடித்து பார்க்கலாம், அப்போவும் வரல. சரி 3 டி அடிப்போம். இப்போ பாருங்கள், அந்த நாள் வந்துருச்சு, பட் அப்ரிவேட்டடாக இருக்குது. ஏன் 3வது டி அடிக்கும் போது அது நம்பர்லேருந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் 1லேருந்து 31 தான். ஸோ 2 டிஜிட்டில் தான் நமக்கு டே நம்பர் இருக்குது. 31க்கு மேலே நமக்கு டே நம்பர் கிடையாது. 3வது டி அடிக்கும் போது அது அந்த நாளோட பேரை கொடுக்க ஆரம்பிச்சிடும், அப்ரிவேட்டட் வேல கொடுக்கும். நமக்கு ஃபுல்லாக வேணுன்றதுக்காக தான் 4 டியை டைப் பண்ணுறோம். அதனால் நம்மளால் ஃபுல் நேமை பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ஃபுல்லாக அவரால் பார்க்க முடியுது. ஒன்று அவர் நம்பர் வச்சும் ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவர் அந்த நாளோட பேரை வச்சும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். சரி, இந்த 4 டி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நாளோட பேர் கிடைக்குது. அதே மாதிரி 4M யூஸ் பண்ணால் மந்தோட பேரும் கிடைக்கும். சார் அதுதான் மந்த் ஃபார்முலா இருக்கே, அதுதான் கொடுத்துருதே, 1லேருந்து 12க்குள்ளே கொடுத்துருதே, எதுக்கு சார் மந்த் நேமு? திருப்பியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வரும். அந்த நம்பரை பார்த்து என்னால் சீக்கிரம் டெசிஷனுக்கு வர முடியல. 5னோடனே எனக்கு மேன்னு வரணும், டக்குன்னு தோணணும், 4னா ஏப்ரல்னு தோணணும், 11னா நவம்பர்னு தோணணும். பட் எல்லாருக்கும் இதே ஸ்பீட் ஆஃப் திங்கிங் இருக்கும், இதே ஸ்பீட் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கும்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஒவ்வொருத்தரும் ரீடிங் கெப்பாசிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி மாறும். நம்ம எக்ஸலில் சூப்பராக இருக்கலாம், பட் நம்ம மேனேஜரை பொறுத்தவரை எக்ஸலில் சூப்பராக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு ஈஸியாக இருக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் நம்ம எப்படிப்பட்ட ஃபார்முலாவை பார்க்கணுன்னா, கன்சியூமர் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே டெக்ஸ்ட் ஃபார்முலா வச்சுக்கிட்டு எந்த டேட்டை மாற்றணும், ஆர்டர் டேட்டை மாற்ற போகிறோம். ஸோ ஆர்டர் டேட்டை செலக்ட் பண்ணுறோம், கமா 4 டிக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம், 4M. இது ஸ்மால் லெட்டர்லையும் இருக்கலாம், கேபிட்டல் லெட்டர்லையும் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது மாதம் ஏப்ரலில் வந்துச்சு பாருங்கள், 11 நவம்பர்னு. ஸோ 4 டி யூஸ் பண்ணிங்கன்னா அது எந்த நாளுன்னு சொல்லும், 4M யூஸ் பண்ணிங்கன்னா அது எந்த மாதம்னு சொல்லும். நாளோட பேரும் மாதத்தோட பேரும் இங்கிலீஷில் வந்துடும். நம்ம அதை ரிப்போர்ட்ஸ்க்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் போட்டு நம்ம எப்படி வேணால் ஃபில்டர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட 5 ஃபார்முலா நமக்கு பிரம்மாஸ்திரா மாதிரி. எந்த ஃபார்முலா? ஃபஸ்ட்டு டே, அடுத்தது மந்த்து, அடுத்தது இயர், 4வது வீக் டே, 5வது டெக்ஸ்ட் ஃபார்முலா. இந்த 5 ஃபார்முலாவை நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி தரவாயிட்டிங்கன்னா, எப்போல்லாம் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணுமோ உங்களுக்கு தேவை லெஸ் தேன் 2 மினிட்ஸ். நீங்கள் அழகாக இந்த ஃபில்டர் இதை பிரிச்சுட்டு, இந்த மாதிரி காலம்ஸ் பிரிச்சுட்டு ஃபில்டர் போட்டு ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். டைமே நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னும் நம்ம நெக்ஸ்ட்டு கம்மிங் அப் வீடியோஸில் டேஷ்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கற்றுக்கும் போது, இந்த காலமோட இன்புட்ஸ்லாம் எடுத்து பண்ணும்போது இதோட ரியல் பவரை இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை முதல்ல கொடுத்துட்ற இந்த இன்புட்டை டேஷ்போர்டுக்கெல்லாம் போகும்போதோ இல்லை பிவட் டேபிள்ஸ் போகும்போது இதோட பவரை நம்ம அங்கே புரிஞ்சுப்போம், இன்னும் பெட்டராக புரிஞ்சுப்போம். சரிங்களா? சரி, இப்போ 5 ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கற்றுக்க போகிற ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா, அது எந்த மாதிரி ஃபார்முலானா, ஒரு டெட்லைன் டேட்டை கண்டுபிடிக்க உதவுற ஃபார்முலா முதல் டைப் ஆஃப் ஃபார்முலா. 2வது டைப் ஆஃப் ஃபார்முலானா, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டோம், டைம் லைனை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. டெட்லைன் டேட்டை கண்டுபிடிக்கலாம், டைம் லைன் ஃபார் த ப்ராசஸும் கண்டுபிடிக்கலாம். பிஸ்னஸில் 2 விஷயங்களும் கண்டிப்பாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் உங்கள் கம்பெனிக்கே ட்ரைனிங் எடுக்கிறேன்னு வச்சுங்க. ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணுவேன், பில்லை ரைஸ் பண்ணுவேன், இன்வாய்ஸை உங்கள் ஃபினான்ஸ் டீமுக்கு கொடுப்பேன். அப்போ நான் என்ன கேட்பேன், என்றைக்குப்பா பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பேன். அப்போ எனக்கு என்ன தேவை, டெட்லைன் டேட்டு, என்றைக்கு பேமெண்ட் வரும் அப்படின்றது எனக்கு தெரியணும். அப்போ எனக்கு இன்னிலேருந்து உங்கள் ஃபினான்ஸ் டீமில் என்ன சொல்லுவார், சார் இன்றைக்கி தானே இன்வாய்ஸ் கொடுத்தீங்க, இன்வாய்ஸ் கொடுத்ததுலேருந்து 20 நாளில் உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்றது. 20 நாளுன்னு சொன்னார்னா பிரச்சனையே இல்லை, சீக்கிரம் வந்துடும். சார் 20 ஒர்க்கிங் டேஸ்ன்ட்டானா தான் பிரச்சனை. 20 ஒர்க்கிங் டேஸ் சொல்லிட்டானா என்ன, என்னோட வீக்கெண்டை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, பப்ளிக் ஹாலிடேஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதை தவிர 20 நாள். கரெக்டுங்களா? ஸோ நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் 20 நாளா, 20 கேலண்டர் டேஸா, இல்லை 20 ஒர்க்கிங் டேஸான்றதை டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம அப்ரோச் பண்ணவே ஆரம்பிக்கணும் சொல்யூஷனுக்கு. சரிங்களா? இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். சரி, பேமெண்ட்டை கொடுத்துட்டாருப்பா,
பேமெண்ட்டை கொடுத்துட்டாருன்னா பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு? பேமெண்ட் கொடுத்துட்டாரு, எனக்கு 20 நாளுக்குள்ள கொடுக்குறேன்னாரு. அவர் நிஜமாவே 20 நாளுக்குள்ள கொடுத்துட்டாரா? இல்லை 20 நாள் தாண்டி கொடுத்துருக்காரா? இது பிஸ்னஸில் ஏன் தெரியணும்னா, கமிட் பண்ண டெட்லைனுக்கு நம்ம கரெக்டாக ஸ்டிக் பண்ணியிருக்கோமா, அக்ரி பண்ண டைம்லைனுக்குள்ளே ப்ராசஸை முடிச்சிட்டோமா, பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டோமா, இன்வென்ட்ரியை யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த 2 ரிக்குவயர்மெண்ட்டும் டெஃபினட்டாக இருக்கும். இந்த 2 கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா, அந்த வருஷத்தோட ஹாலிடே லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். எந்த வருஷத்தோடது, உங்கள் டேட்டாவில் எவ்வளோ வருஷம் கவர் ஆகிற டேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம டேட்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா பார்த்தீங்கன்னா, நான் ஃபில்டர் போட்டு செக் பண்ணுறேன். இந்த ஆர்டர் டேட்டுக்கு போகிறேன், என்னென்ன வருஷம் கவர் பண்ணியிருக்கோம், 23, 24, 25 3 வருஷத்தோட பப்ளிக் ஹாலிடே லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணும். எப்படி க்ரியேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஹாலிடேஸ் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஹாலிடே, எந்தெந்த ஹாலிடேஸ், பப்ளிக் ஹாலிடேஸ் மட்டும், சாட்டர்டே சண்டே இங்கே வரக்கூடாது, பப்ளிக் ஹாலிடேஸ் மட்டும் இங்கே கீப் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம. சரிங்களா? அது உங்கள் கம்பெனி வைஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி அதை கீப் பண்ணி வச்சுக்கணும். இதே எக்ஸலில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தனிப்பட்ட எக்ஸல்லையும் வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். கால்குலேஷன் எழுதும் போது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். நிறைய கம்பெனிஸ்க்கு நான் ட்ரைனிங்கு போகும்போது நான் சொல்கிற பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஹாலிடே லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு தனி எக்ஸல் வச்சுங்க. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கஸ்டம் லிஸ்ட்டுன்னு ஒரு ப்ராசஸ் கற்றுக்கிட்டோம், அதுக்கும் தனி எக்ஸல் வச்சுக்கங்கன்னு சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் உங்கள் கேஸ்லேயும் நீங்கள் சப்போஸ் இதை பண்ண போகிறீங்க, உங்களோட டே டு டே ஒர்க்கில் இன்கார்பரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹாலிடே லிஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸல் வச்சுக்கோங்க. அதை உங்கள் டீமுக்கே நீங்கள் கொடுக்கணுன்னா ஒரு காமன் ட்ரைவ்லையோ இல்லை ஷேர் ட்ரைவ்லையோ போட்டிங்கன்னா எவ்ரிபடி கேன் ஆக்சஸ் இட். இப்போ நான் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபார்முலா எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த காலம்ஸ்லாம் நான் ஹைட் பண்ணிடுறேன் ஸோ தட் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி. சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்தெந்த காலம்ஸ் எடுத்துக்க போகிறேன்னு பாருங்கள். ஆர்டர் பண்ணியிருக்கா, ஆர்டர் டேட் நம்மக்கிட்ட இருக்குது, கிரெடிட் பீரியட் அப்படின்னு ஒரு நம்பர். கிரெடிட் பீரியட்னா என்ன, இவ்வளோ நாள் நான் வந்து கஸ்டமருக்கு டைம் கொடுக்குறேன், பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 28 நாள் கிரெடிட் பீரியட் அப்படின்னா 28 நாள் அவனுக்கு டைம் கொடுக்குறேன். அந்த 28வது நாள் முடிகிறதுக்குள்ளே அவன் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும். அதுதான் எனக்கு வேணும். பட் ஏற்கனவே ஒரு காலம் பேமெண்ட் டேட்டுன்னு இருக்குது. இது என்னென்னா, கஸ்டமர் ஆக்சுவலாக பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டான். பட் எனக்கு என்ன தெரியணும்னா, அவன் அக்ரி பண்ணதோட முன்னாடியே பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டானா, இல்லை அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்கானா? ஏன் இதை தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த கஸ்டமருக்கு அடுத்த தடவை நான் கிரெடிட் கொடுக்கணுமா வேணாமான்றது டிசைட் பண்ண போகிற கிரிட்டிக்கலான டெசிஷனே இதை வச்சு தான் டிசைட் பண்ணுவேன். நிறைய பேர் சார் நான் பேமெண்ட்டை கொடுத்துறேன்னா பட் கொடுக்க மாட்டானுங்க. நம்ம ஃபாலோ அப் பண்ண அப்புறம் தான் கிடைக்கும். 10 தடவை ஃபாலோ அப் பண்ணணும். நம்ம ஃபாலோ அப் பண்ண காஸ்ட்டே ஆக்சுவலாக சில டைம் பார்த்திங்கன்னா பெண்டிங் பேமெண்ட்டோட அதிகமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் சில டைம் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ அதனால் செக் பண்ண போகிறேன், அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஆர்டர் பண்ண டேட்லேருந்து 28வது நாள் எனக்கு என்னன்னு தெரியும். ஸோ அப்படின்னா அந்த 15 ஏப்ரல்லேருந்து 28 நாள் கழிச்சா அது என்ன டேட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியணும். இந்த 15 ஏப்ரலோட 28 நாளை நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு இந்த 15 ஏப்ரல் 2023 ப்ளஸ் 28 நாள், அன்னிலேருந்து 28 நாள் ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். இது எப்போ பண்ணலான்னா, அந்த 28 நாள் கிரெடிட் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 28 டேஸ் கேலண்டர் டேஸாக இருக்கணும். கேலண்டர் டேஸ்னால் என்ன அர்த்தம், எல்லாமே இன்க்ளூடட்ப்பா. சாட்டர்டே, சண்டே, பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாமே இன்க்ளூடட். உனக்கு எந்த எக்ஸ்க்ளூஷனும் கிடையாது. 28 நாள் இன்றைக்கி நான் கொடுத்தேன்னா 28 நாளில் நீ பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அவன் என்றைக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும், 15 மே அதில் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் நமக்கு பேமெண்ட்டை. அதுதான். அப்படின்னா பேமெண்ட்டை முன்னாடியே கொடுத்துருக்கானா இல்லை டிலே பண்ணி கொடுத்துருக்கானான்னு பாருங்கள். நான் இப்போ மற்ற பேமெண்ட்ஸுக்கு மற்ற கஸ்டமருக்கும் பாருறேன். இங்கே பாருங்கள், 13 மேல தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 13 மேல ரிலீஸ் பண்ணியிருக்கணும். பட் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கான், 25 ஏப்ரல். ரொம்ப நல்ல கஸ்டமரு, கரெக்டுங்களா? ஸோ நம்ம கேட்டதோட முன்னாடியே கொடுத்துட்டான். பட் அடுத்த ஆள் பாருங்கள், அவன் வந்து 10 டிசம்பரில் கொடுத்துருக்கணும். பட் எப்போ கொடுத்துருக்கான் பாருங்க, அதாவது 6ஆம் தேதி ஜனவரி டிலே பண்ணி தான் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 26 நாள் டிலே பண்ணியிருக்கான். இவனுக்கு அடுத்த தடவை நான் கிரெடிட் கொடுக்கும்போது யோசிக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ இது வந்து என்னென்னா, அந்த 28 டேஸ்ன்றது கேலண்டர் டேஸாக நான் இப்படி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 28 ஒர்க்கிங் டேஸாக தான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சாட்டர்டே சண்டே விட்டுறணும், பப்ளிக் ஹாலிடேஸை விட்டுட்டு நம்ம எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ
28 ஒர்க்கிங் டேஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டேஸ் ஆட் பண்ணுறதுக்காகவே ஃபார்முலா வந்து ஒர்க் டே அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. பட் ஒர்க் டே நான் அடிக்கும்போது 2 சாய்ஸ் இருக்கு பாருங்கள். ஒர்க் டேன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒர்க் டே ஃபார்முலா சூஸ் பண்ணேன்னா எதை வீக்கெண்டாக எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே ரெண்டுமே வீக்கெண்டாக எடுத்துக்கிட்டு மண்டேலேருந்து ஃப்ரைடே மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம், மற்றதை விட்டுடும். பட் எல்லா கம்பெனியும் சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்காது. சில கம்பெனிஸ் வந்து வீக்கெண்ட் வந்து மாறும். நான் மிடில் ஈஸ்ட் கிளைண்ட்டை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவனுக்கு வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடே, அப்படின்னா சாட்டர்டே சண்டே கிடையாது. ஸோ உங்களோட வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே கிடையாது, கஸ்டமைசபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு போய்ட்றது பெட்டர்னா ஒர்க் டே இன்டர்நேஷ்னலுக்கு போய்ட்றதுக்கு பெட்டர். ஸோ நானும் என்னோடய ட்ரைனிங் செஷனில் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் தான் பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கேன் ஒர்க் டே இன்டர்நேஷ்னல். முதல் இன்புட் என்ன கேட்குதுன்னு பாருங்கள். எந்த தேதியிலேருந்து ஆட் பண்ணணும்னு கேட்குது. நமக்கு ஆர்டர் டேட்லேருந்து கமா எத்தனை ஒர்க்கிங் டேஸ் ஆட் பண்ணணும்னு கேட்குது. எத்தனை ஒர்க்கிங் டேஸ்? 28 ஒர்க்கிங் டேஸ் ஆட் பண்ணணும் கமா. இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட். உன் வீக்கெண்ட் என்னன்னு கேட்குது. உன் கம்பெனி ஃபாலோ பண்ணுற வீக்கெண்ட், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனி சனிக்கிழமையும் வேலை செய்யுது, சண்டே மட்டும்தான் லீவு அப்படின்னா நான் சூஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 11. அப்படின்னா என்ன சொல்லுது? சண்டே ஒன்லி. சரி, எனக்கு ஆஃப் வந்து சண்டே தான்ப்பா, அதை தவிர கமா, அதை தவிர சண்டே தவிர வேறு எந்தெந்த நாள் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறான். அப்போ தான் நம்ம என்ன சூஸ் பண்ணணும்? நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற ஹாலிடே லிஸ்ட்டை சூஸ் பண்ணணும். இப்போ ஹாலிடே லிஸ்ட்டுக்கு போகிறேன், முதல் தேதியை கிளிக் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆர ப்ரெஸ் பண்ணுறேன், லாஸ்ட் வரைக்கும் போயிடுது. பட் இந்த லிஸ்ட்டை தான் எல்லா இடத்துலையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸை நான் என்னவா பண்ணணும்? அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிக்கணும். அப்படின்னா டாலர் சிம்பிள் வர வச்சுட்டோம்னா நம்ம ஃபார்முலாவை ட்ராக் பண்ணும் போதோ டபுள் கிளிக் பண்ணும் போதோ இந்த செல் ரெஃபரன்சஸ் மாறாது. இதை தான் ரெஃபரன்சிங் டைப்ஸ் வீடியோஸில் பார்த்தோம். நீங்கள் சப்போஸ் டைரெக்டாக இந்த ஃபைலை இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த டாலர் சிம்பிள் என்னென்னு புரியல அப்படின்னா வீடியோ நம்பர் 4 நம்ம பாருங்கள். நம்ம வீடியோ சீரீஸில் ரெஃபரன்சிங்னா என்னென்னு புரிஞ்சுப்பீங்க, இந்த டாலர் சிம்பிள் எதுக்காக போடுறோன்னு புரிஞ்சுப்பீங்க. ஸோ டாலர் சிம்பிள் போட்டோம், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிடுறோம், என்டர் அடிக்கிறோம். லாஸ்ட் டைம் நமக்கு வந்தது 13 மே, இப்போ பார்த்தீங்கன்னா 19 மே. அப்படின்னா நடுவில் வீக்கெண்ட்ஸ் இருந்திருக்கு, அதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி நடுவில் பப்ளிக் ஹாலிடேஸும் இருந்திருக்கும், அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த தேதிக்குள்ளே தான் அவன் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒர்க் டே இன்டர்நேஷ்னல்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவேன்? ஒரு ப்ராசஸை என்னைக்குள்ளே முடிக்கணும், ஒரு வேலையை என்னைக்குள்ளே முடிக்கணும், ஒரு இன்வாய்ஸை என்னைக்குள்ளே க்ளோஸ் ஆகணும், ஒரு பேமெண்ட் என்னைக்குள்ளே வரணும் அப்படின்ற அந்த டெட்லைன் டேட்டை கேல்குலேஷன்ஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் டே இன்டர்நேஷ்னலில் யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு டேட்டோட இந்த ஒர்க் டே இன்டர்நேஷ்னல்ன்றது எப்போ கொண்டு வரணும்னா, என்னோடய டாஸ்க்கை முடிக்க எடுத்துக்கிற டைம் வந்து ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான், கேலண்டர் டேஸ் கிடையாது. ஒர்க்கிங் டேஸ்னு வரும்போது தான் ஒர்க் டே அப்படின்ற பிக்சர் உள்ளே வரணுமே தவிர, இல்லைனா நார்மல் அடிஷனே போதும் நமக்கு. இப்போ இந்த ஃபார்முலா முடிச்சிட்டோம். சரிப்பா, நீங்கள் 19 தான் கொடுக்கணும். பட் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், 25ஆம் கிளைண்ட் வந்து பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டான். என்றைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கான்? 15 ஏப்ரல் ஆர்டர் பண்ணால் 25 ஏப்ரல் ரிலீஸ் பண்ணிட்டான். அப்போ எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டான்ப்பா பேமெண்ட்டை கொடுக்கறதுக்கு? எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டான்? அந்த எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டான் இல்லையா, அது கிரெடிட் பீரியடுக்கு உள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா 2 டேட் என்கிட்ட இருக்குது. ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, ஒரு எண்டிங் டேட் இருக்குது. இந்த 2 டேட்டுக்கும் உள்ளே இருக்கிற டேஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும். அதுவும் அகெயின் 2 டேட்டுக்கு நடுவில் இருக்கிற கேலண்டர் டேஸ் வேணுமா? கேலண்டர் டேஸ்னால் என்ன? எல்லா டேஸும் இன்க்ளூடட், சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா நம்ம பண்ண வேண்டியது, முடிஞ்ச தேதியிலிருந்து ஆரம்பித்த தேதியை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் எடுத்துக்கிச்சின்னு சொல்லிடும். எத்தனை டோட்டல் கேலண்டர் டேஸ் எடுத்துக்கிச்சுன்றதை சொல்லுது. சப்போஸ் எனக்கு மொத்த நாளும் வேண்டாம், எனக்கு வெறும் ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான் வேணும், சாட்டர்டே சண்டேலாம் விட்டுடு, சண்டே விட்டுடு, பப்ளிக் ஹாலிடேஸ் விட்டுடு அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா நெட்வொர்க் டே. திருப்பியும் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேஸ்னு ஒன்று இருக்குது, நெட்வொர்க் டேஸ் இன்டர்நேஷ்னல் ஒன்று இருக்குது. ஒர்க் டேக்கு சொன்னால் அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கேயும். என்னோடய வீக்கெண்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எடுத்துக்க போகிற ஃபார்முலா இன்டர்நேஷ்னல். சரி, முதல் இன்புட் என்ன? ஸ்டார்ட் டேட். எது நம்மளோட ஸ்டார்ட் டேட்? ஆர்டர் பண்ண டேட் கமா. அடுத்தது என்ன? என்னைக்கு முடிஞ்சது? என் டேட்னா பேமெண்ட் வந்த டேட்டு, அது என் டேட் கமா. சரி, எதுப்பா அவனோட வீக்கெண்டு? சண்டே மட்டும்தான் சார் நான் ஒர்க் பண்ணல, அதுதான் என்னோடய வீக்கெண்டு கமா.
சரி, சண்டே தவிர மற்ற எந்த நாள்லாம் நீ வேலை செய்ய மாட்ட, பப்ளிக் ஹாலிடேஸ் எங்கே இருக்குது அந்த பப்ளிக் ஹாலிடேஸ், அந்த பப்ளிக் ஹாலிடேஸை போய் நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதை கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிறோம், F4 யூஸ் பண்ணி டாலர் சிம்பிள் வர வச்சு கான்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு. சரி, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். செலெக்ஷனில் தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஹாலிடே லிஸ்ட் செலக்ட் பண்ணாலே அங்கே தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலிடே லிஸ்ட் போல் ஃபஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணுறோம், கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு டவுன் ஆரோ F4 ப்ரெஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் பண்ணிடணும், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு நாள் இருந்திருக்கு, அதை ஸ்கிப் பண்ணியிருக்கு பாருங்கள். சண்டே ஒரு நாள் இருந்திருக்கு, அதை ஸ்கிப் பண்ணியிருக்கு. இப்போ சாட்டர்டே சண்டே அதாவது சண்டேஸை தவிர பப்ளிக் ஹாலிடேஸை தவிர இந்த கஸ்டமர் எத்தனை நாளுக்குள்ளே பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபார்முலா நெட்வொர்க் டேஸ் இன்டர்நேஷ்னல், ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் அப்படின்ற 2 ஃபார்முலாவை பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு என்றைக்கு முடிக்க போகிறோம், எந்த தேதியில் முடிக்கணும் அப்படின்னு டெட்லைன் டேட்டை கண்டுபிடிக்க ஒர்க் டே இன்டர்நேஷ்னல், எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டோன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நெட்வொர்க் டேஸ் இன்டர்நேஷ்னல். சரி, இப்போ அடுத்த ஃபார்முலாக்கு போகலாம். நம்ம கற்றுக்க போகிற அடுத்த ஃபார்முலா ஏஜ் கேல்குலேஷன்ஸ் ரிலேட்டடான ஃபார்முலா. ஏஜ் கேல்குலேஷன்ஸ்ன்றது பிஸ்னஸில் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ். நீங்கள் ஒரு ஹெச்ஆர் பர்சனாக இருந்தால் ஒரு எம்ப்ளாயியோட எக்ஸ்பீரியன்ஸை டென்யூரை கேல்குலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். என்றைக்கு ஜாயின் பண்ணாரோ அந்த தேதியிலேருந்து அந்த எம்ப்ளாயியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்றைக்கு வரையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நம்ம கம்பெனிலன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பர்சனல் லைஃபே எடுத்துப்போம். ஒரு அசட்டை வாங்குகிறோம், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா, இல்லை ஒரு பைக்கை வாங்குகிறோம், இல்லை காரை வாங்குகிறோன்னா, எவ்வளோ நாளாக அந்த காரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ நாளாக அந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ நாளாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்க முடியும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஃபினான்ஸ் ஆளாக இருந்தேன்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாளாக அந்த இன்வாய்ஸ் பெண்டிங்கில் இருக்குது அதை பார்க்க முடியும். ஒரு கான்ட்ராக்ட் டீல் பண்ணுறேன், நான் ஒரு சர்வீஸ் இன்ஜினியரிங் சைடில் இருக்கேன் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாளாக அந்த கான்ட்ராக்ட் கஸ்டமர் நம்மளோட இருக்கான் அப்படின்னு பார்க்க முடியும். இந்த மாதிரி எப்போல்லாம் ஏஜை கேல்குலேட் பண்ணணுமோ அப்போல்லாம் எக்ஸலில் நம்ம யூஸ் பண்ணுற போகிற ஃபார்முலா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபார்முலா. இது வந்து எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் டீம் டெவலப் பண்ணல, பட் இன்னொரு இண்டிவிஜுவல் டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா அதை மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும், இந்த ஃபார்முலாவை டெவலப் பண்ணவர் யாருன்னு கூகுளில் பார்க்க முடியும். இந்த ஃபார்முலா அன்ஃபார்ச்சுனேட்லி ஏன் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்முலான்னு சொல்கிறேன்னா, நம்ம நார்மல் ஃபார்முலா அடிக்கும்போது கீழே லிஸ்ட்டில் வந்தது இல்லையா, இந்த ஃபார்முலா லிஸ்ட்டில் வரவே வராது. நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாவோட பேர் வந்து டேட் டிஃப். மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 3 இன்புட்டு. முதல் இன்புட் வந்து ஸ்டார்டிங் டேட், எந்த தேதியிலேருந்து நம்ம ஏஜை கேல்குலேட் பண்ணணும், எந்த தேதி வரைக்கும் கேல்குலேட் பண்ணணும், அந்த 2 தேதிக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி பார்க்கணும், வருஷத்தில் பார்க்கணுமா, மாதத்தில் பார்க்கணுமா, நாளில் பார்க்கணுமா, இல்லை வருஷம் முடிஞ்சு எவ்வளோ மாதம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணுமா, இல்லை மாதம் முடிஞ்சு எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணுமான்றது தான் அந்த தேவையை பொறுத்து தான் இந்த லாஸ்ட் இன்புட் அமையும். சரி, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் பண்ணி இந்த டீலருக்கு இந்த கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ண டேட் வந்து இது. அப்போ எவ்வளோ வருஷமாக இந்த டீலர் நம்மளோட கான்ட்ராக்ட் இருக்கான்னு தெரியணும், எவ்வளோ வருஷம். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா டேட்டு டிஃப். டேட் டிஃப்னு தான் சொல்லணுமே தவிர டேட்டை டிஃப்னு சொல்லக்கூடாது. டேட் டிஃப், 2 டேட்டுக்குள்ளே வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். எந்த டேட்டு, ஸ்டார்டிங் டேட்டுன்னு கேட்கும்போது எந்த டேட்லேருந்து. ஸோ எப்போவுமே ஆரம்பிக்கிற டேட்டு முடிகிற டேட்டோட கம்மியாக இருக்கணும், அதை பார்த்துக்கணும் நம்ம. எண்டிங் டேட் எது, அந்த தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கின்னு சொல்லும் போது நம்ம எப்படி கொண்டு வரலாம், டுடே யூஸ் பண்ணி கொண்டு வரோம். ஏன் டுடே யூஸ் பண்ணுறேன்னா, நாளைக்கு இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும். இந்த 2 டேட்டுக்குள்ள வித்தியாசம் நமக்கு எப்படி பார்க்கணும், வருஷத்தில் பார்க்கணும். அதனால் லெட்டர் ஒய்யை யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வருஷத்தில் பார்க்குறோம். இவ்வளோ வருஷத்தை முடிச்சிருக்குன்னு சொல்லுது. இந்த கான்ட்ராக்டோட ஏஜ் வந்து இவ்வளோ வருஷமாக இந்த டீலர் நம்மளோட இருக்காரு அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் எனக்கு இதே வந்து எவ்வளோ மாதமாக நம்மளோட இருக்காரு, எவ்வளோ மாதம் நம்மளோட கனெக்ட் ஆகிருக்காரு, எவ்வளோ மாதம் இந்த கான்ட்ராக்ட் லைவில் இருந்திருக்குன்னு பார்க்கணுன்னா அதே ஃபார்முலா. பட் கடைசியில் நான் யூஸ் பண்ண போகிற இன்புட் என்ன, எம்ன்ற லெட்டரை யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லுது, 22 மாதமாக இந்த கான்ட்ராக்ட் லைவில் இருக்குது நம்மளோட. 22 மாதம் டோட்டல் மந்த்ஸு. எம் யூஸ் பண்ணோன்னா டோட்டல் மந்த்ஸு. சரி, எவ்வளோ நாள் அப்படின்னா நான் யூஸ் பண்ண போகிற லெட்டர் எது, டி. ஆரம்பித்த டேட்டு அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ நாளுன்றதுக்காக வெறும் டி. எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், டுடேவை க்ளோஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணியிருக்கோம். சரி, இப்போ 677 நாள் சொல்லுது.
22 மாதம்னா 677 நாள்னு சொல்லுது. சரி ஓகேப்பா, எனக்கு மொத்த மாதம் வேண்டாம், ஒரு வருஷம் முடிஞ்சு எவ்வளோ மாதம் அப்படின்னா 22 மாதம் டோட்டலாக அப்படின்னா ஒரு வருஷம் முடிஞ்சு 10 மாதம் கரெக்டுங்களா? ஸோ அந்த வருஷம் முடிஞ்சு போக எவ்வளோ மாதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண வேண்டிய லெட்டர் வந்து ஒய்எம். அந்த ஒய்எம் எதுக்குன்னா ஆஃப்டர் இயர்ஸ் கம்ப்ளீஷன் எவ்வளோ மாதம் முடிச்சிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. பாருங்கள் கரெக்டாக 10 மாதம் வந்துருக்கு பாருங்கள். ஒரு வருஷம் 10 மாதம், அதுதான் 22 மாதம் கரெக்டுங்களா? 4 வருஷம் 6 மாதம், 48 + 6 54 கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ சரி, இவ்வளோ மாதம் முடித்து எவ்வளோ நாள் அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னால் அப்போ எம்டி. ஸோ டேட் டிஃபு, கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ண டேட்டு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ மாதம் முடிஞ்சு எவ்வளோ நாள், அதுனா எம்டி. எம்டி யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ நாள்னு காட்டும். இப்போ பாருங்கள், அப்போ அந்த கான்ட்ராக்டோட ஆக்சுவல் ஏஜ்னா ஒரு வருஷம் 10 மாதம் 7 நாள். இதில் நம்ம டுடே யூஸ் பண்ணுறதால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாளைக்கு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணால் இந்த 7ன்றது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 8ன்னு ஆகும். ஸோ லைவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரிப்போர்ட்டை. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில். ஓகே, ஸோ பொதுவாக இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டேட் டெஃப் ஒய்எம் எம்டி இதுதான் பொதுவாக யூஸ் பண்ணுறது. இந்த எம்மும் டியும் வந்துறது ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒய்எம் எம்டி இதுதான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற காம்பினேஷன்ஸு. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் ஷீட்டில் கற்றுக்கிட்டது ஒரு டேட்டோட டேஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. பட் நம்ம என்ன கற்றுக்கலன்னா, ஒரு டேட்டோட எப்படி வந்து நான் ஒரு மந்த்தையோ இயரையோ ஆட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி ஒரு பிஸ்கெட்ஸ் பேக்கெட் தயாரிக்கிறேன். அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 6 மாதம். மேனுஃபேக்சர் பண்ண டேட்லேருந்து 6 மாதம் வரைக்கும் தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும், அதுக்குள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பைரி டேட்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு டேட்டோட மந்த்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து டேட்டுன்னு சொல்லுவோம். மாதத்தை ஆட் பண்ணுறதுக்கும் வருஷத்தை ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஃபார்முலா டேட்டு. இதில் எடுத்துக்க போகிற இன்புட் பார்த்திங்கன்னா, முதல் இன்புட் வந்துட்டு எந்த தேதியோடு ஆட் பண்ணணும். அடுத்த இன்புட் பார்த்திங்கன்னா எவ்வளோ மாதம் ஆட் பண்ணணும், அதுதான் அடுத்த இன்புட்டு. இப்போ இந்த எவ்வளோ மாதம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இதே இடத்துல தான் வருஷத்தை ஆட் பண்ணணுனாலும் சொல்லணும். இப்போ எனக்கு 5 வருஷம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதையும் மந்த்ஸில் தான் கொடுக்கணும். 5 வருஷம்னா 60ன்னு போடணும். இப்போ ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் இன்புட்னா, இந்த மாதம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது நெகட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ -72ன்னு போட்டேன்னா எனக்கு பின்னாடி போகும். +72ன்னு போட்டேன்னா முன்னாடி போகும். ஓகே, ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கொடுக்குதுன்னு பாருங்கள். 72 மாதத்தை ஆட் பண்ணி என்றைக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ டேட்டுன்றது எதுக்கு, மாதத்தை ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை வருஷத்தை ஆட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகிற ஃபார்முலா. கடைசியாக நம்ம வீடியோவை முடிக்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிற இன்புட் என்னென்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட முடிக்க போகிறோம். சரிப்பா, கான்ட்ராக்ட் முடிய போகிற டேட் இது. அப்போ கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது. நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாவும் டேட் டிஃப் தான். ஆனால் டேட் டிஃப் பொதுவாகவே ஏஜை கால்குலேட் பண்ண தான் ஹெல்ப் பண்ணுது. மந்த்ஸ் கம்ப்ளீட்டட், இயர்ஸ் கம்ப்ளீட்டட், டேஸ் கம்ப்ளீட்டட். ஆனால் இங்கே மந்த்ஸ் லெஃப்ட் கேட்குறான், சம்டைம் இயர்ஸ் லெஃப்ட், டேஸ் லெஃப்ட். இந்த லெஃப்ட்டு எவ்வளோ நாள் இன்னும் மிச்சம் இருக்குது, எவ்வளோ நாளுக்குள்ளே முடிய போகுது, எவ்வளோ வருஷத்துக்குள்ளே முடிய போகுது, எவ்வளோ மாதத்துக்குள்ளே முடிய போகுதுன்னா அதே டேட் டிஃப் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சின்ன சேஞ்சோடு யூஸ் பண்ணுவோம். டுடே வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். அடுத்தது இந்த டேட் வந்து செகண்ட் இன்புட்டாக போகும். ஏன்னா இப்போ நம்ம எடுக்கிற டேட்டு ஃப்யூச்சர் டேட்டு, ஓல்டர் டேட் கிடையாது. லாஸ்ட் டைம் நம்ம எடுத்த டேட்டு, கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ண டேட், அதெல்லாம் பழைய டேட்டு. அதாவது இன்னியோட டேட்லேருந்து முன்னாடி இருக்குது. அதனால் அது ஃபஸ்ட் இன்புட்டாக கொடுத்துட்டோம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், டேட் டிஃபில் ஸ்டார்ட் டேட் எப்போவுமே எண்ட் டேட்டோட கம்மியாக இருக்கணும். இப்போ நான் இதை கொண்டு போய் ஸ்டார்ட் டேட்டாக கொடுத்தா என்ன ஆகிடும், இது வந்து எண்ட் டேட்டோட அதிகமாகிடும். அதனால தான் ஃப்யூச்சர் டேட் ஹேண்டில் பண்ணும்போது டுடே முன்னாடி வந்துடும், ஆக்சுவல் டேட் பின்னாடி போயிடும். மற்றபடி மற்றது எல்லாம் சேமு. இப்போ அவன் என்ன கேட்குறான், மந்த்ஸ் லெஃப்ட்டு. ஸோ எவ்வளோ மாதம் இருக்குன்னு தான் அவனுக்கு பார்க்கணும். வெறும் எம் யூஸ் பண்ணால் போதும். இப்போ என்ன சொல்லுது, இன்னும் 49 மாதத்தில் இந்த கான்ட்ராக்ட் முடிய போகுதுன்னு சொல்லுது. சப்போஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எரர் வந்துடும். இந்த மாதிரி எரர் வந்தால் அவர் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கான்ட்ராக்ட் எப்போயோ சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எரர் வரலைன்னா இன்னும் டைம் இருக்குது, எவ்வளோ டைம் இருக்குன்றது தான் அந்த நம்பர்ஸில் சொல்லுது. ஓகேவா? ஸோ இதோட நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம்.
ஒவ்வொரு ஷீட்லேயும் நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்த இன்புட்ஸ் கற்றுக்கும் போதும் ஈஸியாக கற்றுப்பீங்க. ஃபைலுக்கான டவுன்லோடபிள் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ண ஷார்ட்கட் கீஸோட பிடிஎஃப் இருக்கும், குவிஸோட லிங்க் இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்புட்டோட நம்ம மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.